ஆஸ்திரேலியாவில் கடலில் சிக்கிய தாய் மற்றும் 2 உடன்பிறப்புகளை காப்பாற்ற 13 வயது சிறுவன் ஆஸ்டின் ஆப்பிள்பி 4 மணி நேரம் நீந்தி கரை சேர்ந்தான். 4 கிலோமீட்டர் தூரம் போராடி தகவல் அளித்ததால் 10 மணி நேரத்திற்கு பின் ஹெலிகாப்டர் மூலம் அனைவரும் மீட்கப்பட்டனர். சிறுவனின் துணிச்சல் உலகையே வியக்க வைத்துள்ளது. தண்ணீரில் ஏதோ ஒன்றை பார்த்ததாக நினைத்தேன். நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். என் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன், நான் எப்படியாவது இதிலிருந்து தப்பித்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அதே சமயம் பள்ளியில் உள்ள எனது நண்பர்கள் மற்றும் எனது கிறிஸ்தவ இளைஞர் குழு நண்பர்களைப் பற்றியும் நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு படகிலிருந்து அந்த பட்டையை அவிழ்த்து விட்டேன். அதன் பிறகு வெறும் லைஃப் ஜாக்கெட்டுடன் நீந்த தொடங்கினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அது சரியாக வரவில்லை என்பதை உணர்ந்தேன். அதனால் என் லைஃப் ஜாக்கெட்டை கழற்றி அதன் கயிற்றை என் காலில் கட்டிக்கொண்டேன். அப்போதும் அது வேலை செய்யவில்லை. அதனால் நான் அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவிழ்க்க வேண்டியிருந்தது. நான் அப்படியே கரைக்கு நீந்தி செல்ல வேண்டியிருந்தது. நான் மிகவும் மூச்சிறைத்து போயிருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் என்பதை என்னால் உணர முடியவில்லை. எனக்கு தெரியவில்லை. என் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் டாம் தி டேங்க் இன்ஜின் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். அதாவது மகிழ்ச்சியான விஷயங்களை என் மனதிற்குள் கொண்டு வர முயன்றேன். நான் நீந்திக் கொண்டே இருந்தேன். நான் ஃப்ரீஸ்ட்ரோக் ஃப்ரீஸ்டைல் மற்றும் சர்வைவல் பேக்ஸ்ட்ரோக் முறைகளில் நீந்தினேன். அதற்கு எனக்கு சுமார் 4 மணி நேரம் ஆனது. அதாவது 2 மணி நேரம் லைஃப் ஜாக்கெட் மற்றும் கயாக் படகுடன் இருந்தேன். அடுத்த 2 மணி நேரம் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் வெறும் நீச்சலில் மட்டுமே இருந்தேன்.